இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வெத்தலை தீபம் போட காலையிலேயே நேரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே வாசலில் ஒரு கோலத்தை போட்டு இங்கே அடிக்கடிக்கு மழை வந்துட்டே இருக்கனால சாணி போட முடியல, அதனால ஒரு கோலம் மட்டும் போட்டுருவோமேனிட்டு கோலத்தை போட்டுட்டு அப்படியே ஒரு சின்ன கோடியை தூக்கிட்டு நம்ம வீட்டு செடியில் இருக்கிற பூவெல்லாம் பறிக்க கிளம்பிட்டேன். என்னோட செடியிலேருந்து இன்றைக்கி என்னென்ன பூ நான் சாமிக்காக பறிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, லைட் பிங்க் கலரில் குட்டி ரோஸு, அதுக்கப்புறமா நேற்று முல்லைப்பூ செடியிலேருந்து பூ பறிக்காமல் அப்படியே விட்டுட்டேன். இன்றைக்கி நல்லா மலர்ந்துருச்சு, அதை எல்லாமே பறிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பன்னீர் ரோஸில் 2 பூ இருந்துச்சு, அதையும் பறிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா சங்குப்பூ, இந்த சங்குப்பூ வந்து பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. சங்குப்பூ வந்து சாமிக்கு வைக்கும்போது அது ஒரு தனி அழகு தான். அப்படியே சங்குப்பூவையும் பறிச்சுட்டு அப்புறம் செவ்வரளியில் கொஞ்சம் பூ இருந்துச்சு, அதையும் பறிச்சிட்டேன். அப்புறம் வெத்தலை தீபம் போட கடையில் இருந்தெல்லாம் வெத்தலை வாங்க வேண்டாம், நம்ம செடியில் இருக்கிற வெத்தலையே பறிச்சாச்சு. இப்படி நம்ம செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்த பூவை எல்லாத்தையும் சாமிக்கு போட்டுட்டு அப்படியே வெத்தலையில் தீபம் ஏற்றி சாமியும் கும்பிட்டாச்சு. என்னத்தான் கடையில் காசு கொடுத்து பூ வாங்கினாலும் நம்ம வச்ச செடியிலேருந்து பூவை பறித்து அப்படியே சாமிக்கு வச்சு சாமி கும்பிடும் போது அது ஒரு தனி ஹாப்பி தான்.